ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில்லட் குக்கீஸ் ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தி ஓஷனில் வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து ஒரு 250 கிராம்ஸ் ஆர்டர் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு 1/3 கப் ப்ரௌன் சுகர் வேணும். அதோட வெயிட் வந்து நீங்கள் கிராம் மெஷர்மெண்ட்டில் கேட்பீங்க. ஸோ 62 கிராம் வந்து அதோட வெயிட் இருந்தது. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே வந்துட்டு ஏலக்காவுக்குள்ளே உள்ள விதையை மட்டும் அப்படியே எடுத்து போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி பவுடரை எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பேக் பண்ணதுக்கு அப்புறமா பிஸ்கட்டோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அப்புறமா இது கூடவே 1/2 கப் வந்து வீட் ஃப்ளோர் அண்ட் 1/2 கப் வந்து ராகி ஃப்ளோர். ஸோ ரெண்டுமே வந்து 60 கிராம் இருந்தது. ஸோ டோட்டலி 120 கிராம்ஸ் வந்து ஃப்ளோர் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், அது வந்து 2 கிராம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு பவுலில் 100 கிராம் அளவு பட்டர், அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். அன்சால்டட் பட்டர் எடுத்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரௌன் சுகரையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல க்ரீமியாக வரும். அந்த டைம் வந்து இது கூடவே வந்து நம்ம சளிச்சு வச்சிருக்கிற ஃப்ளோர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதை 1/2 hour அது ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பிஸ்கட் ஷேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட குக்கி கட்டர் இருக்குது, அதனால வந்துட்டு நான் அதை வச்சுட்டு ஒரு பூ டிசைன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக கீ ஆர் ஆயில் இல்லை பட்டர் எதனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 180க்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 10 minutes or 12 minutes போதும் மேக்ஸிமம். அவ்வளோதான். பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிரும். பேக் பண்ணி எடுத்தோன்னே நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்கெட் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இந்த மாவு மாதிரி இருக்கே அப்படின்றத மாதிரி தான் தோணும். பட் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறம் கரெக்டாக ஆயிரும். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இது கூடவே கொஞ்சம் எக்லெஸ் ப்ரௌனிஸ் அப்புறம் சாக்கோ சிப் குக்கீஸுமே ஆர்டர் இருந்தது. ஸோ சாக்கோ சிப் குக்கீஸோட ரெசிபி வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபியுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே கமெண்ட்ல பின் பண்ணுறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.